இதுதான் பழம். நாவல் பழம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதையும் காட்டுங்க, ரெண்டு பழத்தையும் தூக்கி காட்டுங்க. பா பார்க்கறதுக்கு இருக்கும். பழுத்த பழம் இப்படித்தான் இருக்கும். காய் வந்து இது இப்போ மரத்துலேயே பழுத்து கீழே விழுந்தது. ஆமாம், பழுத்து அதுவும் மரத்துலேயே பழுக்காதுன்னு வாங்க பொதுவாக. ஒரு சிலது பழுக்குது. இது பழுக்கும். இந்த சேப் வெரைட்டி பழுக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் சிவா. அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இருந்து பேசுகிறேன் சிவா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து அவகோடா. ஓகேண்ணா. இது வந்து புதுசாக நாம் இங்கே கொண்டு வந்து போட்டு பார்த்தா இது வறட்சியான பகுதியில் நல்லா காய்க்குது. நல்லா காய்க்குது. இது வந்து கிலோ வந்து 250 ரூபா வரையும் போகுது. இது என்ன வெரைட்டி? சிவப்பு. இது சிவப்பு. ஓகே. சிவப்புல இது பழம், இது காய். உங்கள் அதை காயை தூக்கி காட்டுங்க. இது காய். ஓகே. இது வந்து பழம். ஏன்னா பொதுவாக அவக்கடை வந்து பச்சை தான் இருக்கும். அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாக்குள்ளே போகும். இது சிவப்பு நட்டுருக்கீங்க சிவா. இப்போ வந்து இது வந்து சிவப்பு வெரைட்டியில் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ரேட்டு போகுது, 250 ரூபா வரையும் போகுது. மற்ற பச்சை வந்து ஒரு 150 ரூபா 100 ரூபா தான் போகுது. இது 250 ரூபா வரையும் போகுது. இது வருஷத்தில் 2 காப்பு காய்க்குது. மற்ற விவசாயத்தை காட்டிலும் இது நல்ல வருமானமும் இருக்குது, செலவும் கம்மி, தண்ணியும் கம்மி. இது வந்து இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்கள் நண்பர் தோட்டம் நண்பர் போட்டிருக்காரு. தேனியிலே ஆல்ரெடி ஒருத்தர் விதைக்கண்டு போட்டிருக்காரு. நீங்கள் வந்து கிராஃப்டட், அதாவது ஒட்டு கட்டுற நடவு போட்டிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்? கண்டு நடவு போட்ட பிறகு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்ததா? இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ கண்டு நான் போட்டிருக்கீங்க? 50 கண்டு போட்டிருக்கோம். 50மே வந்துருச்சா? 50மே வந்துருச்சு. பெரிய கண்டா வாங்கி போட்டிங்களோ? இல்லை பொதுவாக வந்து அவகடா பொறுத்த வரைக்கும் சின்ன கண்டா போட்டால் டேமேஜ் அதிகமாக வருது. நீங்கள் பெரிய கண்டா போட்டிங்களா? கண்டு வாங்கும்போதே பெரிய கண்டா வாங்கி போடணும். ஓகே ஓகே. பெரிய கண்டா போட்டிங்கன்னா பாடே போகாது. இப்போது பொதுவாக வந்து அவகடானாலே பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் தூக்கி காட்டுங்க. பார்க்குறக்கே பச்சை பழம் மாரி அழகாக இருக்குது. இது வந்து சேப்பு வெரைட்டி. இதை ஒட்டு ரகம். இது வந்து காய், இது பழம். இல்லை வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே கொடுங்க பக்கத்தில். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் ரேட்டு வந்து அதிகம். தோட்டத்திலே வந்து எடுத்து போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. அதனால் இது போடுறவங்க வந்து ரொம்ப வறட்சியாக தாங்கும். இது பார்த்தீங்களா, இது வந்து பூராமே ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த ரெட் அவகேடா நான் பார்த்ததே இல்லை. இங்கே தான் நம்ம இந்த சிவாட்ட கேட்டு வாங்கினும் போது கண்டு அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி கொடுத்தாப்புல. அதில் தான் இது போட்டு நான் வந்து நல்லா ஆர்வமாக ஒரு 2 வருஷம் ஆச்சு கண்டு. 2 வருஷமா? 2 வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிருது. 3வது இப்போ 3 வருஷம் கணக்காயிட்டு. ஓகேண்ணா. நல்ல காப்பு, நல்ல வருமானம். எல்லாரும் போடலாம், தைரியமாக போடலாம். நல்லா வருமானம் இருக்குது. இதுதான் பழம். நாவல் பழம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதையும் காட்டுங்க, ரெண்டு பழத்தையும் தூக்கி காட்டுங்க. பா பார்க்கறதுக்கு இருக்கும். பழுத்த பழம் இப்படித்தான் இருக்கும். காய் வந்து இது இப்போ மரத்துலேயே பழுத்து கீழே விழுந்தது. பழுத்து அதுவும் மரத்துலேயே பழுக்காதுன்னு வாங்க பொதுவாக. ஒரு சிலது பழுக்குது. இது பழுக்கும். இந்த சேப் வெரைட்டி பழுக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா.